18வது அதிகாரம் திருப்போம். 18 அதிகாரத்துல 24வது வசனத்திலிருந்து 19வது அதிகாரம் 10வது வசனத்து வரைக்கும் நம்ம தியானம் பண்ண போறோம். ಫಸ್ಟ್ பகுதி. ಮೊದಲನೇ ಭಾಗವನ್ನ 28ನೇ ಅಧ್ಯಾಯ 24ರಿಂದ 19ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಚನ. 10ನೇ ವಚನದವರೆಗೂ ನಾವು ಧ್ಯಾನಿಸುವುದಕ್ಕಿದ್ದೇವೆ. சோ என்ன இங்க பார்க்கிறோம்னா ஒரு 2 முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ಇಲ್ಲಿ ಎರಡು ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಿಷಯಗಳನ್ನ ನಾವು ನೋಡ್ಕೊಳ್ತೇವೆ. அந்த டைம்ல வந்து ஆம், யோவான் வந்து இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி யோவான் ஸ்நானகன் வந்து இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி நிறைய ஊழியத்தை செஞ்சதுனால அவர் வந்து என்ன பாத்தீங்கன்னா அவருடைய அவருடைய அந்த மனம் திரும்புங்கள் ஆண்டோடைய ராஜ்யம் சமீபமா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து யோவான் ஸ்நானகன் பிளஸ் அவருடைய சீசர்கள் மூலியமா நிறைய ஞானஸ்தானம் எடுத்திருந்தாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಸ್ನಾನಿಕನಾದ ಯೋಹಾನಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬರೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಆತನ ಒಂದು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ನೀವು ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳಿರಿ ಅಂತಕ್ಕಂಥ ಕುರಿತಾಗಿ ಅನೇಕರು ಅದರ ಕುರಿತಾಗಿ ಅಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ತಿಳಿಸುವಂತವರಾಗಿರ್ತಾ ಇದ್ರು. சோ அந்த இடத்துல நம்ம என்ன பாக்குறோம், நிறைய பேரு வேற இடத்துல எனக்கு பாருங்க கொரிந்து என்ற ஊர்ல எபேசு என்ற ஊர்ல வந்து என்ன இருக்கு அவருடைய பிரசங்கம் அவர் பண்ண அந்த ஊழியம் வந்து நிறைய இடத்துல இருந்து பரவி இருந்துச்சு. ಅಲ್ಲಿ ಕೊರಂತ ಎಫೆಸ ಆ ಒಂದು ಪಟ್ಟಣಗಳಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಅವರು ಮಾಡಿರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಉಪದೇಶಗಳು ಅದು ಬಹಳವಾಗಿ ಹರಡಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ದಾಗಿದೆ. ஆனா ಆದ್ರೆ ரொம்ப கவனமா நீங்க கேட்கணும். பாருங்க எப்படி நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம ஞானஸ்தானம் எடுக்கலனா, இயேசு கிறிஸ்துவ நம்ம விசுவாசிக்கலனா, பரிசுத்தாவியானவருடைய கிரியை அந்த gift நம்ம லைஃப்ல இருக்காது. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ದಿಶ ಅಂತ ಒಂದು ಇದೆ ಅಂತಂದ್ರೆ, ಆ ಒಂದು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಒಂದು ಕ್ರಿಯೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇದು ನಡೆಯುವಂತದ್ದಾಗಿರುವುದಿಲ್ಲ ಎಂಬತಕ್ಕಂತ ಒಂದು ಸಂಗತಿ. அடுத்தது நம்ம அடுத்த ஸ்லைடு போடுங்க. ஓகே இது. சோ இங்க பாருங்க இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறது தான் ரைட் அப்படின்றது வந்து நம்ம எங்க பாக்குறோம். நம்ம வந்து அப்போஸ்தலன் பவுல் வந்து 19வது அதிகாரம் அவர் வந்து என்ன பண்றாரு, 3வது வசனத்துல என்ன கேக்குறாங்க, அதுக்கு 4வது வசனத்துல என்ன பதில் சொல்றாங்க பாருங்க. ಅಲ್ಲಿ 19ನೇ ಅಧ್ಯಾಯದ 3ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನೆಂಬುದಾಗಿ ಪ್ರಶ್ನೆಯನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅದಕ್ಕೆ ಪ್ರತ್ಯುತ್ತರವಾಗಿ 4ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ, அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றார். அடுத்தது 5வது வசனம். இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். சரி, 2வது ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நீங்க 2 ஞானஸ்தானம் இருக்கா பிரதர் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ನೀವು ಕೇಳಬಹುದು, ಎರಡು ವಿಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ 2 ಬಾರಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನವಿದೆಯಾ இல்ல ಎಂಬುದಾಗಿ. அந்த டைம்ல என்னன்னா அந்த டைம்ல அவங்க யோவான் ஞானஸ்தானம் எடுத்ததுனால இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்துன்னு அவங்க வந்து எடுத்தாங்க. ಅಲ್ಲಿ ಯಾಕೆ ಅಂತಂದ್ರೆ ಸ್ನಾನಿಕನಾದ ಯೋಹಾನಲ್ಲಿ ದೀಕ್ಷಾ ಕೊಡಿಸಿದ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಇದರಲ್ಲಿ 2ನೇ ಬಾರಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಹೆಸರಿನ ಮೂಲಕವಾಗಿ ಅವರು ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதே போல பாருங்க 18வது அதிகாரத்தின் கடைசி பாகத்துல அப்போலோ அப்படின்ற ஒரு சகோதரர் இருந்தாரு. ரொம்ப பயங்கரமா நல்ல அருமையா பேசுவாரு, நல்ல மெசேஜ் கொடுப்பாரு. ஆனா அவருக்கு தெரிஞ்சிருந்தது என்னது பாத்தீங்கன்னா யோவானோட ஞானஸ்தானம் தான். அவரும் வந்து அதை பத்தி தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு. ಅಲ್ಲಿ ಅಪೋಲೋನ್ ಎಂಬುದಾಗಿ 18ನೇ ಅಧ್ಯಾಯದ ಕೊನೆ ಭಾಗಗಳಲ್ಲಿ ಗಮನಿಸುವಾಗ ಆತನು ಬಹಳ ಅದ್ಭುತವಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೀಡುವಂತ ವ್ಯಕ್ತಿ, ಆತನು ತಿಳಿದುಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಏನೆಂಬುದಾಗಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಸ್ನಾನಿಕನಾದ ಯೋಹಾನನ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನವೇ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ತಿಳಿದುಕೊಂಡಿರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. So, உடனே என்ன பண்ணாங்க, சர்ச்சில் இருக்கிற பிலீவர்ஸ் என்ன பண்ணாங்க, ತಕ್ಷಣದಲ್ಲಿ ಸಭೆದಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವಿಶ್ವಾಸಿಗಳು ಏನ್ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ, கொஞ்சம் கரெக்டா தான் சொல்றாரு, பட் ஆனா சில தவறுகள் இருக்குன்னு என்ன பண்றா, அவர் தனியா கூட்டு போய் கரெக்டா போய் இப்படிதான் நீ வசனத்தை சொல்லணும் அப்படின்னு அவருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. யாரு, அகிலா பிரிஸ்பிலா அவர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன பண்றாங்க, கூட்டிட்டு போய் அப்போலோ நீ நல்ல ஊழியம் செய்யற, நீ கொஞ்சம் மாத்திக்கணும், இதெல்லாம் நீ மாத்திக்கணும் அப்படின்னு வந்து இயேசு கிறிஸ்துவ பத்தி அவங்க சொல்றாங்க. ಅಲ್ಲಿ ಪ್ರಿಸ್ಕಿಲಳು ಅಕ್ವಿಲಳು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ ಅಂತಂದ್ರೆ, ಅವ್ರು ಮಾಡ್ತಾ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಏಕಾಂತವಾಗಿ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಿಷಯಗಳನ್ನ ನೀನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಹೊಂದಿಕೊಳ್ಳತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ಸೇರಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅವ್ರಿಗೆ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. எவ்வளவு ஒரு ஒருத்தர் வந்து நல்ல ஊழிய வாஞ்சையில இருக்கிறாங்க, அவங்கள வந்து திட்டாம அதட்டாம அவங்கள என்ன பண்றாங்க, சைடுல கூட்டு போய் பிரதர் நீங்க இப்படிதான் வசனம், நீங்க இந்த வசனம் எல்லாம் ரைட்டா சொல்றீங்க, இதெல்லாம் ராங்கா சொல்றீங்க, இதை நீங்க கரெக்ட் பண்ணீங்க அப்படின்னு எவ்வளவு அழகா வந்து அத பொறுமையோட கிருபையோட அன்போட அதை சொல்றாங்க பாருங்க. ಅಲ್ಲಿ ಗಮನಿಸುವಾಗ ಬಹಳ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರಾಗಿ, ಶಾಂತ ಉಳ್ಳವರಾಗಿ, ಅಲ್ಲಿ ಬಹಳ ವಿನಮ್ರತೆ ಉಳ್ಳವರಾಗಿ, ಸೂಕ್ಷ್ಮವಾಗಿ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ವಿಚಾರಿಸುವಂತ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಅವ್ರ ವಿಚಾರವನ್ನ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಯಾವುದು ಸರಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು, ಯಾವುದು ತಪ್ಪಾದಂತ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಅವರು ಅದನ್ನ ತಿದ್ದುಕೊಳ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವಿಷಯಗಳನ್ನ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய பைபிள்ல இருக்கிற ஃபுல் பொய் சொல்ல மாட்டாங்க. 80% கரெக்டா தான் இருக்கும், 20% ராங்கா இருக்கும். அதன் மூலியமாய் நிறைய பேர் வந்து தப்பான வழியில
ஆண்டவருடைய வழியிலிருந்து தூரம் போறதுக்கு தப்பான போதனைகளை சொல்றது வந்து நம்ம நிறைய பாக்குறோம் யூடியூப்ல. ಅಲ್ಲಿ ಯೂಟ್ಯೂಬ್‌ನಲ್ಲಿ ಗಮನಿಸುವಾಗ 80ರಷ್ಟು ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳಿದ್ರೂ ಕೂಡ 20ರಷ್ಟು ಅದು ತಪ್ಪಾದಂತ ವಿಷಯಗಳು. ಅದರಿಂದ ಅನೇಕರು ಕ್ರೈಸ್ತತ್ವದಿಂದ ಹಿಂದೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಅನೇಕ ವಿಚಾರಗಳು ಅದು ಸಾಧ್ಯವಾಗುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. பட் நம்ம என்ன பண்ணோம், அவங்ககிட்ட போய் அன்பாய், பொறுமையாய், ஆண்டவருடைய வசனத்தை வச்சு அவங்களுக்கு தனியா எடுத்து சொல்லணும். எல்லாரும் முன்னாடியும் சொல்லும்போது என்ன ஆகுது, அவங்களுக்கு அஃபண்ட் ஆயிடுது. எல்லாரும் முன்னாடி சொன்ன உடனே அவங்க என் மானத்தை வாங்குற அப்படின்னு நினைச்சிருவாங்க. ஸோ தனியா அவங்ககிட்ட போய் பொறுமையா ஒரு இமெயில்லயோ இல்லாட்டி ஒரு ஃபோன் கால்லயோ அவங்கள வந்து எந்த இடத்துல அவங்க ராங்கா இருக்கிறாங்க அப்படின்னு வசனத்தை அடிப்படையில நம்ம சொல்றது வந்து தப்பே இல்ல. ಅಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಅಲ್ಲಿ ಬಹಿರಂಗವಾಗಿ ಹೇಳ್ದೇ ಇದ್ರು ಕೂಡ ಪ್ರೀತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಏಕಾಂತವುಳ್ಳವರಾಗಿ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಇಮೇಲ್ ಮೂಲಕವಾಗಿ ಅಥವಾ ಫೋನ್ ಕರೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಆ ಒಂದು ಯಾವ ಭಾಗದಲ್ಲಿ ತಪ್ಪಾದಂತ ವಿಷಯಗಳನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೋ ಅದನ್ನ ಅವರಿಗೆ ತಿಳಿಸುವುದರಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಯತ್ನಿಸಲ್ಪಡಬೇಕಾಗಿರ್ತದೆ. எதுக்கு இது முக்கியம்? ಯಾಕೆ ಇದು ಮುಖ್ಯವಾಗಿದೆ? நம்ம வாழ்க்கையிலே பரிசுத்தாவியானுடைய கிரியை இருக்கணும்னா சில காரியங்கள் ரொம்ப முக்கியமானது. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧತೆ ಇರಬೇಕಂತಂದ್ರೆ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದಾಗಿರ್ತದೆ. ஏன் நான் சொல்ல போறேன், இந்த நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ் கவனமா கேளுங்க. ಯಾಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳೋದಕ್ಕಿದ್ದೇನೆ. 5 ನಿಮಿಷಗಳು ಬಹಳ ಗಮನದಲ್ಲಿಟ್ಟುಕೊಂಡು ಕೇಳ್ರಿ. இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து தவிர வேற எதுவும் இல்ல. இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம், முழு விசுவாசம் ரொம்ப முக்கியம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಬಿಟ್ರೆ ಬೇರೆ ಏನಿಲ್ಲ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದ ಮೇಲೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ನಂಬಿಕೆ ನಡಬೇಕು. ಅದು ಬಿಟ್ರೆ ಬೇರೆ ಏನಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. என்னைக்கு இவங்க சத்தியத்தை கேக்குறாங்க, உடனே ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. உடனே தண்ணீர் ஞானஸ்தானத்தை எடுக்கிறாங்க, வாட்டர் பேப்டிசம். ಅಲ್ಲಿ ಯಾವಾಗ ಆ ಒಂದು ವಿಷಯವನ್ನ ಕೇಳ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೋ ಆವಾಗ ತಕ್ಷಣವಾಗಿ ಅಲ್ಲಿ ನೀರಿನ ದೀಕ್ಷಾಸ್ನಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. உடனே என்ன பண்றாங்க, அப்போஸ்தலர் பவுல் போய் அங்க கை வச்சு ஜெபம் பண்றாரு. ஒரு 12 பிரதர்ஸ் இருக்காங்க. ஒரு 12 பிரதர்ஸ் எபேசு பட்டணத்துல அவங்க கை வச்சு ஜெபம் பண்றாங்க. உடனே பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையில அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ 12 ಮಂದಿ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಅಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿಗಳು ಅವರ ಮೇಲೆ ಕೈಗಳನ್ನಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ತತ್ಕ್ಷಣವಾಗಿ ಅವರಿಗೆ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಪವಿತ್ರಾತ್ಮ ಹೊರ ಬಂದು ಅನ್ಯ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம், பிரதர் அப்பனா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது பரிசுத்தாவியானவர் நம்ம மேல வந்து நம்ம அந்நிய பாஷை எல்லாரும் பேசுவோமா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். ನೀವು ಕೇಳಬಹುದು, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಾವು ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತೆಗೆದುಕೊಂಡು ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡ ನಂತರದಲ್ಲಿ ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ನಾವು ಮಾತನಾಡುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಬಹುದು. இல்ல, அப்படி இல்ல. ಆ ರೀತಿಯಾಗಲ್ಲ. 2 விதமான காரியங்கள் நம்ம பாக்குறோம் பைபிள்ல. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ 2 ವಿಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. சில பேர் என்ன பண்ணாங்க, அந்த டைம்ல வந்து நம்ம பாக்குறோம், சில பேருக்கு வந்து ரட்சிக்கப்படும் போதே பரிசுத்தாவியின் ஞானஸ்தானத்தை அவங்க வந்து பெறுறாங்க. ಆ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಿದ ಸಂದರ್ಭದಲ್ಲೇ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಒಂದು ದೀಕ್ಷಾಸ್ನಾನವನ್ನು ಅವರು ಹೊಂದಿಕೊಳ್ತಾರೆ. இன்னும் சில பேர் இப்ப சமாரியா பட்டணத்துல கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பரிசுத்தாவியின் ஞானஸ்தானத்தை பெற்றாங்க. ಆ ಸಮಾರ್ಯ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಕೆಲವರು ಅಲ್ಲಿ ನಂಬಿಕೆಯನ್ನು ಹೊಂದಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಸ್ವಲ್ಪ ದಿವಸಗಳಾದ ನಂತರದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮನ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ನಡೆಯಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. சோ அதனால நீங்க நிறைய வாட்டி பார்த்திருப்பீங்க, சில பேர் வந்து அந்த பரிசுத்தாவின் வல்லமையை வந்து டிஃபரெண்டா பெறுறதுனால இப்படிதான் அப்படின்னு வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து கண்டிப்பா சொல்லக்கூடாது. ஏன்னா பைபிள்ல 2 விதமான எக்ஸாம்பிள்ஸ், உதாரணங்களும் நம்ம பாக்குறோம். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಒಂದು ಮಹಿಮೆಯ ಒಂದು ದೀಕ್ಷಾಸ್ನಾನಗಳು ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಇದೇ ಸರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದಲ್ಲ. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ 2 ವಿಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಡೆಯಲ್ಪಡ್ತದೆ. ஒருவேளை நம்மளுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம், நம்மளுக்கு அபிஷேகம் சொல்ல பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் நம்ம இன்னும் பெறலன்னா நம்ம ஆண்டவர்ட்ட நம்ம ஜெபித்து, ஆண்டவரே என்ன உம்முடைய பரிசுத்தாவினாலே என்ன ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கறது தப்பே இல்ல. ಆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ದೀಕ್ಷಾಸ್ನಾನವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳದಿರ್ತಕ್ಕಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ದೇವರೇ ನನಗೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ದೀಕ್ಷಾಸ್ನಾನವನ್ನು ಕೊಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುವಂತದ್ದು ತಪ್ಪಾದಂತ ವಿಷಯವೇ ಅಲ್ಲ. என்னைக்கு நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றீங்களோ பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள வந்துடுறாரு. அது வந்து 100% எல்லாருக்கும் அது. ಅದು ಯಾವಾಗ ನೀವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಂಬ್ತಿರೋ ಆಗ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಿಮ್ಮ ಒಳಗೆ ಬರ್ತಾನೆ. ಅದು 100ಕ್ಕೆ 100ರಷ್ಟು ನಿಜಾಂಶ ಉಳ್ಳಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. பட் சில ஊழியங்களை செய்வதற்காக, கர்த்தருக்காக ஒரு காரியங்களை செய்யறதுக்காக சில ஊழியங்களை செய்து அதுல வந்து நம்ம எஃபெக்டிவா இருக்கணும்னா பரிசுத்தாவியாரோட பேப்டிசம், தி பேப்டிசம் வித் தி ஹோலி ஸ்பிரிட் ரொம்ப முக்கியம். ಆದ್ರೆ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಬಹಳ ಎಫೆಕ್ಟಿವ್ ಆಗಿ ಇರಲ್ಪಡಬೇಕಾಗುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ದೀಕ್ಷಾಸ್ನಾನವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತದ್ದು ಬಹಳ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತದೆ. சோ எல்லாரும் பிரதர் அப்பனா அந்நிய பாஷையில பேசினாதான் பரிசுத்தாவின் ஞானஸ்தானமா? அல்ல, பைபிள்ல அப்படி போடவே இல்ல. ಅನ್ಯ ಭಾಷೆಯಿಂದ ಮಾತನಾಡಿದ್ರೆ ಮಾತ್ರ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ದೀಕ್ಷಾಸ್ನಾನವ ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಎಲ್ಲೂ ಕೂಡ ಬರೆಯಲಿಲ್ಲ. சரியா? சோ எல்லாத்துக்கும் பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, பரிசுத்தாவியானுடைய கிரியை இருக்குதுன்னா நம்பர் 1 எவிடன்ஸ் என்னது, ப்ரூஃப் என்னது, அன்பு. ಅಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಕಾರ್ಯ ಅಲ್ಲಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಗುರುತೇನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದ್ರೆ ಪ್ರೀತಿ. சரியா? சோ இது வந்து நம்ம வந்து வாஞ்சிக்கிறது தப்பே இல்ல. பைபிள்ல வந்து என்ன சொல்லுது, பரிசுத்தாவின் வரங்களை நீங்க
நாடுங்கள், பயங்கரமா பர்சியூ பண்ணுங்க. அத வந்து வாஞ்சிங்க. ரொம்ப ஆழமான வாஞ்சையோட நீங்க ஆண்டவர்ட்ட கேளுங்க அப்படின்னு தான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಒಂದು ಫಲಗಳನ್ನ ವರಗಳನ್ನ ನೀವು ಬಹಳ ಅಧಿಕವಾಗಿ ಆಳವಾಗಿ ನೀವು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತವರಾಗಿರ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் வந்து நம்ம ரொட்டி கேட்டா கல்லு கொடுக்க மாட்டாரு. ಆ ದೇವರು ನಾವು ರೊಟ್ಟಿನ ಕೇಳಿದ್ರೆ ಕಲ್ಲನ್ನ ಕೊಡುವುದಿಲ್ಲ. சோ அதே போல நம்ம வாஞ்சையோட நம்ம கர்த்தர்ட்ட நம்ம வந்து நம்ம கேட்கும்போது நம்மள பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் பண்றாரு ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು. ಅಲ್ಲಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬಹಳ ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿ ನಾವು ಆಸಕ್ತಿ ಉಳ್ಳವರಾಗಿ ಕೇಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನವನ್ನು ಕೊಡುವಂತವರಾಗಿರ್ತಾರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. சில டைம் வந்து பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் ஆயிருக்கும், அவங்களுக்கே தெரியாது. அது ஆ. வந்து அவங்க பண்ற ஊழியத்திலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிரும். ஓ, இவர் கண்டிப்பா பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் பெற்று தான் ஊழியம் செய்றாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். பட் அவங்களுக்கு அது தெரியாது. அது வந்து இப்படி இருந்தா இப்படி இவனுக்கு உடம்புல இப்படி ஜிம்முன்னு ஆகும், இல்லாட்டி நான் இப்படி இருப்பேன், நான் அப்படி இருப்பேன். அது எவிடன்ஸ் இருக்காது. சில டைம் பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் நம்மளுக்கு ஆயிருக்கும், நம்மளுக்கே தெரியாது. ஒரு பெரிய ஒரு பரிசுத்தாவி ஒரு சுனாமி போல ஒரு அலை போல நம்மள அப்படியே வந்து மேற்கொண்டுச்சுன்னா எப்படி அப்படி இருக்கும். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಒಂದು ವರವನ್ನ ಅಥವಾ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ರು ಕೂಡ ಅವರಿಗೆ ಗೊತ್ತಾಗುವಂತದ್ದಾಗಿರುವುದಿಲ್ಲ. ಆದ್ರೆ ಅವರ ಕ್ರಿಯೆಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಅವರು ಮಾಡುವಂತ ಕ್ರಿಯೆಗಳು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಬಿಂಬಿಸ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ದೊಡ್ಡ ಸುನಾಮಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಿಂಬಿಸುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. ஒரு சின்ன கப் இருக்கு. நம்ம இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட போது ஆவியானவர் நம்மளுக்குள்ள வந்துடுறார். அந்த கப்ல தண்ணீர் வந்து நிரப்பப்படுது. ಆ ಚಿಕ್ಕ ಕಪ್ಪು ಇರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಗ್ಲಾಸ್ ಅಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಂಬುವಾಗ ಒಂದು ದೇವರ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಬರ್ತದೆ. இன்னும் அதிகமாய் பரிசுத்தாவியானுடைய அந்த எபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹி கம்ஸ் அப்பான் யூ அப்படின்றா வந்து பேப்டிசம் வித் தி ஹோலி ஸ்பிரிட். அவர் வந்து நிரப்புறாரு. அப்படியே நம்ம நிரம்பி வழியும் போது அதுல இருந்து நம்ம செய்யற ஊழியம் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஆண்டவர் காரியத்திலே ஆண்டவருடைய கண்களிலே வல்லமையா இருக்கும். ಅಲ್ಲಿ ಎಪಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಒಂದು ಗ್ಲಾಸ್ ಏನಾಗ್ತದಪ್ಪ ಅಂದ್ರೆ ತುಂಬಿ ಹೊರಸೂಸುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಅದು ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಡೆಸುವಂತ ಒಂದು ವಿಷಯಗಳಾಗಿರ್ತದೆ. அதனாலதான் இந்த டாபிக் வந்து ஓவர்ஃப்ளோ ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் காட். பரிசுத்தாவினாலே நிரம்பி வழியிருக்கிறது தான் என்னது வந்து பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಇದರ ಒಂದು ಮುಖ್ಯ ಒಂದು ಬರವನ್ನು ಗಮನಿಸುವುದಾದ್ರೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ತುಂಬಿ ಹೊರಸೂಸುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. சரியா? இத பத்தி நம்ம இன்னும் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல போகும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவா நான் சொல்றேன். 1 ಕೊರಿಂಥ 12ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಹೋಗುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಇನ್ನು ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಇದರ ಕುರಿತಾಗಿ ನಾನು ನಿಮಗೆ ತಿಳಿಸ್ತೇನೆ. சோ இப்போ வந்து இது போதும். ಈಗ ನಿಮಗೆ ಇಷ್ಟು ಮಾತ್ರ ಸಾಕಾಗ್ತದೆ.